பாரத் புயல் காரணமாக சேதமடைந்துள்ள செல்போன் கோபுரங்கள் அகற்றப்படாமல் ஆபத்தான நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். சென்னையை தாக்கிய புயலின் காரணமாக 500க்கும் மேற்பட்ட செல்போன் கோபுரங்கள் முறிந்து விழுந்தது. இது 6வது நாளாகியும் இதுவரை அப்புறப்படுத்தவில்லை. உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கட்டிடத்தின் உரிமையாளர்களும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். நாம் நிற்கக்கூடிய பகுதி திருவல்லிக்கேணி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மேல் தளத்தில் இருக்கக்கூடிய 3 செல்போன் கோபுரங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளது. இன்று 6வது நாளாகியும் அந்த செல்போன் கோபுரங்கள் பாதிக்கப்பட்ட செல்போன் கோபுரங்களை அப்புறப்படுத்தவில்லை. இதனால் தாங்கள் நிம்மதியாக வசிக்க முடியவில்லை என்றும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த குடும்பம் நம்மிடம் இருக்காங்க, அவங்ககிட்ட நேரடியாக கேட்போம். பசங்களை வச்சுட்டு நாங்கள் உள்ளே இருந்த வெளியவே வரல. நாங்கள் ரொம்ப அச்சத்தோடு இருந்தோம். அப்போ என்ன பண்ணோம், கசன் வீட்டுக்கு நாங்கள் பக்கத்தில் போயிட்டோம். அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி பார்த்தா வெளியெல்லாம் எத்தனையோ டவர் விழுந்து ரொம்ப ஆளுங்களுக்கு சேதம் சொன்னாங்க. ஆனால் அப்போவும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களோட இதுதான் பார்க்குறாங்க, வருமானத்தை தான் பார்க்குறாங்க, ரேடியேஷன் தான் பார்க்குறாங்க. எங்களோட கஷ்டம் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படின்னா நீங்கள் சொல்லி இந்த டவர் இங்கேருந்து எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தோடு இங்கே பக்கத்தில் அன்றைக்கி பயந்து உள்ளே இருந்தோம். செல்போன் கோபுரங்கள் சாய்ந்து இருக்கக்கூடிய செல்போன் கோபுரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பாக செல்போன் நிறுவனங்களுக்கும் கட்டிடத்தின் உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை 6வது நாளாகியும் அப்புறப்படுத்தவில்லை. உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் ராமச்சந்திரன்.